ChatGPT, ஐபோனு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இன்னும் மூளை மட்டும் பழசாவே இருக்கு. இதனாலதான் ஒருவேளை நம்மளை சுத்தி அரசியல் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் தாத்தாக்களா இருக்காங்களோ? ஏன்னா அந்த பழைய மூளைக்கு பழைய கதை தான் தேவைப்படுதா? ஜாதிக்காக கொலை, மதத்துக்காக கொலை, சாப்பாட்டுக்காக கொலை, இந்த புனிதம், அசுத்தம், இதெல்லாம் ஒரு சயின்டிபிக்கான வேர்ட்ஸ் இதெல்லாம். ஆனா எப்படியோ இதெல்லாம் கலாச்சாரம், மதம், ஜாதி அதுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. நம்மளும் அதை நம்பிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே அதெல்லாம் பேசிக்கிறோம். எந்த ஜாதிக்காரன் கேட்டாலும் சோழர் எங்க பரம்பரை தான், எங்க ஜாதி தாங்கிறாங்க. எந்த ஜாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்ம ஊர் ஆளு மாசா ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காரு, அதோட முடிச்சுட்டு போலாமே. ஆனா இந்த வரலாறுல தான் கெத்து இருக்குன்னு சொல்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த பழைய கால அரசியலோட ஃபார்முலாவே இதுதான். முன்னோக்கி பாக்குறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கிறதுனால கடந்து போன விஷயத்த மட்டுமே பேசி, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, ஒரு காலத்துல நம்மலாம் யார் தெரியுமா அப்படிங்கிற கதை ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் எப்படி இந்த பிரச்சனை பெருசாகும், அதை முன்கூட்டியே யோசிச்சு அதை எப்படியாவது தடுக்கலாமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம மூளையும் பழசா இருக்கிறதுனால அதுக்கே தான் ஓடுது.